शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् सर्वत्रैकपश्यति जिग्रस्यतभूते दृष्टाश्रोता बुध्यति चेत्याहुरिमं यम् साक्षैकास्ते तत्कृषु पश्यन्निति जान्ये तं संसारध्वान्तविनाशं हरिमीडे सर्वत्र एकः पश्यति जिघ्रति अथ भुङ्क्ते द्रष्टा श्रोता बुध्यति च इत्याहुरिमं यम् साक्षी चास्ते तत्कृषु पश्यन्निति जान्ये तं संसारध्वान्तविनाशं हरिमीडे 16வது ஸ்லோகம் ஹரிமேடே ஸ்தோத்திரம். ஹரிஸ்துதின்னு பேரு. ஆச்சாரியால் பண்ணியிருந்தான பல ஸ்லோகங்கள்ல பல பிரகரணங்கள்ல இது ஒண்ணு. பகவான் மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான அழகான ஒரு கிரந்தம். மகாவிஷ்ணுவை பத்தி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்தோம். அவர் எல்லோருடைய சரீரத்திலையும் அந்தராத்மாவாக இருக்கார் அப்படிங்கறதையும் பார்த்தோம். அந்த அந்தராத்மாவா இருக்கார் எனக்கூடியதான விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு அழகான ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். நமக்குள்ள இருக்க எல்லோருக்குள்ளையும் இருக்க ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. எல்லோருடைய இதயத்திலையும் இருக்க அவர் இருக்க தொட்டுதான் நம்ம செயல்கள்லாம் நடக்குது. நாம் கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், நினைக்கிறோம். ஏன் தான் பாக்குறோம். கண்ணு பார்த்தா நான் பாக்குறேங்கிறேன், காது கேட்டா நான் கேட்கிறேங்கிறேன், கால் நடந்தா நான் நடக்கிறேங்கிறேன். ஆனா நிஜமாக இவைகள்ல யாரு பண்ண வைக்கிறது அப்படின்னு பாக்கணும். இவெல்லாம் வெறும்ன ஒரு கீழ் பொம்மை தான். வஸ்தகா நடத்துறது யார உள்ளூர் இருக்கக்கூடியதான் இந்த பரமாத்மா. அவர் இச்சையால்தான் எல்லாமும் நடக்கிறது. எல்லாமே ஒரு விஷயம் நடக்கிறது நமக்கு எப்படி தெரியணும்? இத சாஸ்திரங்கள் ஒரு மாதிரி சொல்றது, புராணங்கள் ஒரு மாதிரி சொல்றது. புராணங்கள் சொல்லும் பொழுது நமக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்க. ருவசுவாமி இருந்தார். அவர் அப்பா அவருடைய உத்தாரவாதருடைய மடியில ஏறி உட்காரணும்னு பாக்குறார். குழந்தைன்னு ஒண்ணும் தெரியாது. தம்பி உத்தமன் ஏறி உட்கார பார்த்தான், உட்கார்ந்துட்டான். இந்த குழந்தைக்கு ஏறி உட்காரணும்னு தோணிட்டு ஏற முயற்சி பண்ணினா அப்ப சிக்கி நீ ஏறப்படாதுன்ட்டா. உனக்கு அப்பா மடியில உட்காரக்கூடியதான யோக்கியதை இல்ல. உதரே கிரகீதா, நீ எம்மயத்துல பிறந்திருந்தா நீ ஏறி இருக்கலாம், நீ எம்மயத்துல பிறக்கலையே, அதனால நீ ஏற முடியாது அப்படின்னா. அந்த குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா? ஒண்ணும் தெரியல. பாவம் நேராவே அம்மா கிட்ட அழுகுது. அம்மா பார்த்தாரா, அப்பா நான் பாவம் பண்ணினேன், அதனாலதான் அப்பா இப்படி தள்ளி விட்டுட்ட. இந்த உனக்கு நீ நினைத்ததான ஒரு காரியம் ஆகணுமே, ஏனால் அதுக்குதான் நீ சொல்லணும். என்னுடைய கதையை சொல்லி என்ன பிரயோஜனம் இல்ல. நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்பா மடியில உட்காரணும்னு. அதுக்கு சாயம் பண்றவா ஒருத்தரே ஒருத்தர் தான். யாருன்னு? அந்த பரமாத்மா ஒருத்தர் தான். நான்யம் தபலாசலோதனாது துக்கத்திலந்தே மிருதயாமி கஞ்சனா. அந்த தாமர கண்ணனா இருக்கக்கூடியதா அந்த பரமாத்மா மகாவிஷ்ணு அவர் மனசு வச்சாதான் நடக்கும். அவரை தவிர வேற யாரும் முடியாதப்பா அப்படின்னு அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். இந்த வார்த்தையானது அந்த துருவசுவாமியுடைய மனசை தச்சது. ஓ அப்படியா? நம்ம நினைச்சதான ஒரு காரியம் ஆகணுமே, ஆனால் அதை நடத்தி வைக்கிறவர் ஒருத்தர் இருக்க, அவரால்தான் முடியுங்க. அவர் எங்க இருக்கோ தேடுறேன்னு போயிட்டான். விவகாரம் வேற ஒண்ணுமே கேட்கல. எங்க இருப்பார் என்ன ஏது ஒண்ணு கிடையாது. எங்க இருக்காரோ தேடுறேன்னு போயிட்டான். போற வழியில நடுவுல நாரதர் வர. எப்பவுமே நம்ம எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலே ஒருத்தர் வருவார். சுவாமி டிஸ்கரேஜ் பண்றது என்ன, எங்க போற என்ன, இது போல பகவான தேட போயிட்டே இருக்கு. என்ன தேடின கிடைக்கிறவர் அவர். கண்ணு காதுக்கு மூட்டை எதுக்கு முடிக்க முடியாது. வருஷக்கணக்கில் மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்க அவரை பார்க்கணும்னு. நீ என்னமோ நடந்து போயிட்டு இருக்கே, உனக்கு எல்லாம் காணப்பட மாட்டேற, போய் ஆத்துக்கு போன. இந்த குழந்தை சொல்றது, இந்த பாருங்க நான் கிளம்பிட்டேன், வழி தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க வழியில நீங்க போங்க. நான் தேடிட்டு இருக்கேன், நீ எனக்கு காணப்படுமா காணப்படாதா ஓடுமா, இதெல்லாம் உங்க காரியம் இல்லையே.
அந்த குழந்தைக்கு அந்த தான் எடுக்கின்ற காரியத்துல ஒரு பெரிய சந்தோஷப்பட்டார். அவருக்கு மந்திரோபதேசம் பண்ணினார். நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு துவாதசேஸ்வரி மந்திரம் உபதேசம் பண்ற. பிறகு அவருக்கு தியான ஸ்லோகம் சொன்னா, சுநாசம் சுப்ருவம் சாரு கபோரம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயங்கம் அருணோத்தேட்சணாதரம் பிரணதாஸ்ரயணம் ருணம் சரண்யம் கருணாந்தமம் இப்படி தியான ஸ்லோகமும் சொன்னார். இந்த ஸ்லோகத்தை சொன்ன பிறகு இதை பண்ண தபஸ் பண்ண இவர மனசுல இப்படி குருமா இருக்காராக இந்த உருவத்தை தியானம் பண்ண இந்த மந்திரத்தை சொல்லிட்டே பகவான் பிரத்யட்சமா உண்டார். நான் என்னமோ நான் இவ்வளவு சுலபமாக ஆயிடுதுன்னு அங்கேயே உட்கார்ந்தார். இனிமே தேடுறத செஞ்சுவிட்டார். குரு கிடைச்சாச்சுன்னா உங்களுடைய காரியம் நினைப்பது அவர் சொன்னதை பண்ணினா வரும். இவர் பாட்டுக்கு என்ன அங்கேயே உட்கார்ந்தார். 6 மாதம் விடாம தபஸ் பண்ணினார். கடைசியில இலை சாப்பிடுறதும் விட்டார். பிராணாயாமம் பண்ணி அதோட நிறுத்திட்டார். உள்ளூரியே நடந்துட்டு இருக்கு. மகாவிஷ்ணு பார்க்கிறாரா, இந்த ஒரு சின்ன குழந்தை இது தபஸ் பண்ணிட்டு இருக்க, நான் காப்பாத்தலேன்னு என்ன ஆகும்? எனக்கு சரண்யம், கருணாகரம், தயாமயன், பக்த சம்ரட்சகன் இப்படி எல்லாம் பேருக்கு எல்லாம் போயிடும்னு இது அதை காப்பாத்து. சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், சம்பாதிக்கிறது கட்டி காப்பாத்துறது அதை விட கஷ்டம். விவகாரம் நடந்த ஒரே கணத்துல போயிடும் போல இருக்கே அப்படின்னு எந்த வேஷத்தை நாரதர் உபதேசம் பண்ணினாரோ அந்த வேஷத்தோட வர வந்து பார்த்தாலும் கண்ணை திறக்கல. அவர் என்ன சுவாமின்னு உள்ளூர் அந்த ஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்காரு. பாருங்க குரு எப்படி சொல்லி கொடுத்தார். உன் இதயத்தில் இந்த ஸ்வரூபத்தை நினை, அவ்வளவுதான் அவள் சொன்ன. கண்ண முடியும்னா இதயத்துல பார்த்துட்டே இருக்கா, மந்திர ஜபம் பண்ணிட்டே இருக்கான். வெளியில வந்து நின்னா திறந்தா பார்க்கல. அவர் பார்த்தாரா, அடாடாடா இதை இப்படி சொல்லாம வந்துட்டதே விட இது என்ன விவகாரம்? மகாலட்சுமி தாயார் கூட ஏகாந்த சேவைக்காக நாடக்கூடியதான அந்த பெருமாள் வந்து நிக்கிறார். சுவாமி என்ன ஒரு பக்தன் பார்க்கணும் பார்க்கணும்னு பார்க்க மாட்டேங்கிறார். எப்படி மாறி போயிடுச்சு பச்சலா. அப்புறம் பார்த்தாலும் ஏன் இந்த குழந்தை பார்க்கல? ஓ உள்ளூர என்ன பார்த்துட்டு இருக்கார், கண்ண திறந்தாதானே பார்க்க முடியும். அதனால என்ன பண்ண, உள்ளூர இருக்கக்கூடியதான உருவத்தை மறைத்தார். அதான் திரோதானம். உள்ளூர உருவம் இருக்கு, அதை மறைச்சு விட்டார். மறைச்சதுமே குழந்தை நடிவிட்டு கண்ணை திறந்து பார்க்கறது. பார்த்தா எதற்கு எந்த ஸ்வரூபம் உண்டா காணப்பட்டதோ அதே ஸ்வரூபம் விஸ்வரூபமாக வெளியில காணப்படுறது. பார்த்ததுமே அந்த குழந்தை ஒவ்வொரு அழகுதான். என்ன ஸ்கூலுக்கு போகல, ஒன்னும் துதிக்க தெரியாது. அவர் சொன்ன ஸ்லோகம் தான் தெரியும். இந்த நாரதர் அந்த ஸ்லோகம் மறந்துவிடும். சில சமயத்துல முக்கியமான சந்தர்ப்பம் மறந்துவிடும். ஒருத்தர பிரேயர் பாடுங்கன்னு சரின்னு வந்து பாடுங்க, ரொம்ப நல்ல பாட்டக்காரன், நல்ல பாடம், நிறைய ஸ்லோகங்கள்லாம் தெரியும். மைக்கு மட்டும் நின்று காப்பாக்கிறார். ஜனங்களை பார்த்ததுமே எந்த ஸ்லோகமும் ஞாபகம் வரல. என்ன பண்றது? நடுவுலதான் ஞாபகம் வருது, முதல்ல வர மாட்டேங்கிறது. அவரை ஏதாவது ஸ்லோகம் எடுத்து கொடுக்கணும். நான் எப்படி எடுத்து கொடுக்கறது? என்ன நான் எடுத்து கொடுத்தேன்னு அந்த ஸ்லோகம் அவருக்கு வருக்கா எனக்கு என்ன தெரியும்? இது வம்பான போயிடுது. சரின்னு கொஞ்சம் சொன்ன ஓஹோ அவரை முடிச்சுட்டா தெரியும். அது போல சில சமயத்துல என்ன ஆகும், ரொம்ப இக்கட்டான சந்தர்ப்பத்துல போயிடும். ட்ரெயின்ல டிடி வந்திருக்க, டிக்கெட் கொடுக்கணும், ஐடென்டிட்டி கார்டுங்கிற இவர் கையிலேயே வச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணிருக்காரு, இந்த கையில மாத்திட்டு பாக்கெட்டை தேடிட்டு இருக்காரு. எத்தனை வச்சுட்டு இருக்கேன்னு சில சமயத்துல அவசரத்துல நமக்கு என்ன ஆகும், எது ரொம்ப முக்கியமா இருக்கோ எதுவோ அது ஞாபகம் வராது. அப்படி அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் ஒண்ணும் சொல்லலையே, தெரியலையே. அவர் குரு சொல்லி கொடுத்த நாரதர் சொன்னதான அந்த ஸ்லோகமும் ஞாபகம் இல்லையே. உருவத்தை பார்க்கிறேன்னு ஒழிய ஸ்லோகத்தை மறந்தேனே. அதாவது பகவான் பார்த்தா ஒண்ணு வேணாம், போலே தன்னுடைய வேதமயமான அந்த சங்கம், அந்த சங்கத்தை அந்த குழந்தைய கண்ணத்துல அப்படி தொட்டாராம். தொட்டதுமே அந்த குழந்தைக்கு எல்லா வேதாந்தங்களும் ஞாபகம். ஏன் தெரியுமோ, நான் அந்த சங்கமானது வேதம். அந்த வேதத்தோட இருக்கக்கூடிய அந்த சங்கத்தை தொட்டதுமே வேதங்கள்லாம் ஞாபகம் வரலாம். அதை வச்சு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சார். பிராணநமோ பகவதே புருடாய துப்யம் யோசப்ரவிஸ்ய. யார எனக்குள்ள உள்ள பூந்துண்டு மமவாசலிமாம் பிரசுப்தாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியதானே என்ன வாக்க. இது வரைக்கும் நான் பேசல. 6 மாதம் வச்சு பேச 6 மாதம் வச்சு பேச வருமா? யோசனை பண்ணி பாருங்க.
அதனாலதான் நம்ம விடாம பேசிட்டு இருக்கோம். மறந்து போயிடுவோம். அந்த செல்போன் பாருங்க, பேசி பேசி தானா ஆபார வரைக்கும் பேசலாம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பேசிட்டு இருக்காரு, சார் சீக்கிரமா முடிக்கோ, செல்போன் சார்ஜ் ஆகிட்டே இருக்குங்கிறார். சார்ஜ் ஆறுது காசு ஆறுதுங்கிறார். அந்த பக்கம் அவர் நிறுத்தல, ஒரு பெரியவர் போல இருக்கு, இவரா பண்ண முடியல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் விவகாரம் முழுக்க. அவர் சொன்னாரா, உள்ள பேசிட்டு இருக்கு, பேச்சே மறந்து போயிடுது எனக்கு பேச்சே. அத நீங்க சஞ்சீவயத்யஜலதரஸ்வதாம்னா, அது உள்ள இருந்துன்னு மறந்து போனதை ஞாபகப்படுத்தி சஞ்சீவனம் பண்ணி என்ன மறுபடியும் அழகா பேச வச்சுட்டல. அந்நியவணத்வகாதின்னு கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் கையி காலு அத்தனையும் வேலை செய்யும்படி பண்றாளே உள்ளூர. பிராணாத்மனா பகவதே புருஷாய சௌக்கியம், பிராணஸ்வரூபமா இருக்கா கொடுக்கிறான பகவான் உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அவர் பார்த்தா என்பது ஒரு 20 ஸ்லோகம் சொன்னார் குருவசுவாமி. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு என்ன வேணும், உயர்ந்ததான பதவி, சத்விஷ்ணோ பரமம் பதம் சதாபத்தியந்தி சூரையான்னு வேதங்கள் சொல்றதே, அந்நிலை கொடுக்கலன்னு அதான் மாட்டேன்ட்டார். இதுக்கு ஏன் வேணும், என்ன வேணும்னு கேட்பாரு. என்ன வேணும்னு கேட்ட பிறகு மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இல்ல உனக்கு கொடுக்குறேன், ஆனா இப்ப இல்ல, இப்பவே கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், யாரும் தபஸ் பண்ண மாட்டேன். இப்பவே பண்றது இல்ல. தபஸ் பண்ணினா சார் வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போனா நீங்க பண்ணிவிடா விவகாரம் பண்ணினமே வைகுண்டம்னா இது வம்புன்னா இருக்க விவகாரம் என்னடாங்க. நீ ராஜ்யத்துக்கு போய் அப்பா மடியில உட்கார்ந்து உனக்கு சிம்மாசனத்தை கொடுத்து பல வருஷங்கள் ஆண்டு எல்லா ஆனந்தங்களையும் அனுபவிச்சு அதற்கு பிறகு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு. அப்படி விசேஷமா தெரிஞ்சு இதுக்குள்ள நாரதர் வடிவில அப்பா கிட்ட சொல்ற. அப்பாக்கு சந்தோஷமா எடுத்து நான் தப்பு பண்ணினேன்னு மனசுல உறுத்திட்டு ஓடி வர அந்த குழந்தைய அழைச்சிட்டு போறாரு பட்டணத்துக்கு. அப்புறம் என்ன பண்ற விஷயங்கள் என்ன பண்ண கதை தெரியும். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் பூந்துண்டு நம்ம கண்ணு காது மூக்கு நாக தோல் கையை கால எல்லா விதமான உருப்படிகளையும் வேலை செய்யும்படி பண்றவர் ஒருத்தர் இருக்க. அவர் தான் தாங்கள் மகாவிஷ்ணுங்கிறார். சர்வத்ரயே கப்பஸ்யதி ஜிக்ரதி அகபூதே பிரட்டாஸ்ரோதா புத்தியதி சேத்யாஹுரிமம்யம். சர்வத்ர எல்லோருடைய சரீரத்திலையும், உங்க சரீரம் இந்த சரீரத்துல மட்டும் இல்ல, பூச்சியா இருக்கட்டும் பசுவா இருக்கட்டும், எல்லோருடைய சரீரத்துக்குள்ளே அவர் தான் இருக்கார். சர்வத்ர ஏகப்பஸ்யதி, அவர் தான் பாக்கிறார். விஸ்வதக்ஷுருத விஸ்வதஸ்பாது, அவர் தான் பாக்கிறார். எல்லோருடைய கண் வழியாக ஏதத்தை பாக்கிறோமோ அது அவர் தான் பாக்கிறார். நான் பாக்கிறேன்னு நினைக்கிறோம் நம்ம இல்ல, இந்த கண் வழியா அவர் பாக்கிறார். ஆகையால் அவர் சர்வஜன் ஆயிட்டார். யார் யார் உலகத்துல எதை பார்க்கிறாளோ அதெல்லாம் அவரும் பார்த்தாரே, அவருக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்தது. நிஜமான உண்மை யாருக்கிறார் தெரியும், அவருக்கு என்ன தெரியும், விவகாரம் என்ன அப்படி தெரிகிறது. எல்லா வாசனையும் அவர் தான் பாக்கிறாரா, எல்லாமே அவர் தான் சாப்பிட்டிருக்கார். நம்ம உட்கொட்டும் பொழுது அனந்த சாப்பிடும் பொழுது பிரம்மா பணம் பிரம்ம ஹரே பிரம்மா பிரம்மணாபுதம் பிரம்ம கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா, இந்த ஸ்லோகத்தை சொல்லி சாப்பிட சொல்லு சன்னியாசிகளை உட்பட. அதே போல சில ஸ்லோகம் இன்னொன்னு, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபாரதமாயுக்தம் பதாமியன்னம் சதுர்விதம் அப்படின்னு அவரை நினைச்சது சாப்பிடுங்க. அன்னத்தை சாப்பிடும் பொழுது நித்யானந்தகரே வராவயகரே சாம்ராஜ்ய ராயஸ்வரி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாந்தே கிருபாவலம்பனகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு அன்னபூர்ணேஸ்வரி தியானம் பண்ணிட்டு சாப்பிடணும். நம்ம உட்கொண்டதான பதார்த்தம் நம்ம சரீரத்துக்கு ஒட்டணும். ஏன்னா நீங்க சாப்பிடல, பிராணனுக்காக சாப்பிடணும். என்ன சொல்றது, பிராணாயஸ்வஹா அபானாயஸ்வஹா வியானாயஸ்வஹா உதானாயஸ்வஹா சமானாயஸ்வஹான்னு பிராணா தியாகுதிகள் பண்ணி அது பரமாத்மாவுக்கு வேண்டாம். பரமாத்மா என்ன பண்றாரு, நீங்க உட்கொண்டீங்களேயானால் அந்த உட்கொண்டதை சரி பண்றாரு உங்களுக்கு. எதாவது நீங்க கரடு முரடா இருக்கிற சீட மருந்து சாப்பிட்டாலோ, இல்ல பருப்பு முதல் பதார்த்தங்கள் சாப்பிட்டாலோ, இல்ல கோகோ கோலா மாதிரி பதார்த்தங்களை குடிச்சீங்களோ, எதை சாப்பிட்டாலும் சரி அதை ஜீர்ணம் பண்றாங்களா அவர் சாப்பிட வேண்டாமா? வஸ்துதா என்ன அவரால் தான் என்ன நடக்குது. பிரஷ்டாஸ்ரோதா புத்தியதித்யாஹுரிமம்யம், வஸ்துதா அவர் தான் தொடர்றவர், அவர் தான் அறிபவர். நான் அறிகிறேன்னு சொல்றேன்,
நான் அறிந்த பிறகு நான் அறிந்தேன்னு கூட அவர் அறிஞ்சிருக்க. நமக்கு தெரியுறதோ இல்லையோ, இது குடம்னு பார்த்தேன், பிறகு குடம் உங்களுக்கு தெரியறதோ அப்படின்னு கேட்டேன், நான் தெரியுதுங்கிற. இப்ப எனக்கு குடம் தெரியறதுங்கிறது அவர் அறிஞ்சிருக்கார். அதனாலதான் நீங்க சொல்றேன். உங்களே நீங்க எப்படி சொல்வேன்? இது குடம்னு அறியறது உண்டு, நான் குடத்தை அறிவேன்னு சொல்றேன். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? உங்களுக்கு ஜெர்மன் வருமானார் வராதுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சு? உங்களுள்ள ஜெர்மன்கிற அறிவு இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்றாரு உள்ள இருந்து, அப்பா ஆனா வரும்னு சொல்லி போய் சொல்லி மாட்டிக்காத, அடுத்த அப்புறம் கேட்பார். அதுக்கப்புறம் நீ மாட்டிக்கணும், பொய் தெரிஞ்சு விட முடியல, அப்பட்டம் ஆயிடும், தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாதுங்கிற விஷயத்தை நீங்க எப்படி தெரிஞ்சு? அவர் தெரிஞ்சுன்னு சொன்னார். விவகாரமா எல்லாத்தையும் அறிந்தவர் யாரு? நான் அறிந்தேன் நினைய அறியும். அவர் அறிந்தார், அறிந்து உங்களுக்கு கூறினார், உனக்கு இது தெரியும். எல்லா அறிவும் அவரால் தான் மனிதனுக்கு வருகிறது. அவரே சாட்சியே சாட்சியாக நான் தான் அறிகிறேன். நமக்கு ஒரு வியப்பு. ஆனா நீங்க தூங்குறப்ப அறிகிறீங்களா? அது என்னது? முடிச்சுட்டு இருக்கேன் எல்லாம் இது அது ஊர்வமெல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கேன். எங்கேயோ நடக்கிற விவகாரங்கள்ல உங்காது டிவியில வருது. அது எதுக்கு சார்? இருக்கிற வம்பு போறாதா? இவன் இல்லாம மாமியார் மாற்றம் பண்ணிட்டாங்க, டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சீரியலையும் எதுக்கு அனாவசியமா ஆனா தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் பாக்குறோம். இதுதான் நான் தான் அறிகிறேன் நீங்க நினைச்சிட்டு இருக்க. தூங்கினா கொஞ்ச நேரம் ஆன பிறகு தூங்கின பிறகு சொப்னம் வருது. அந்த சொப்னத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் அறிகிறேன். நீங்க இருக்கீங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கல, தூங்கிட்டு இருப்ப எப்படி அறிய முடியும்? சொப்னத்துல தூங்கி நல்லா குறைக்க விட்டு தூங்கினேன் கொஞ்ச நேரம், அதுக்குள்ள டக்குன்னு சொப்னம் அப்படியே வந்தது டிவி மந்தாவல. அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் அறிகள். காலம் இருந்து மாவிட்டு ஆரமா சொல்றேன், இப்படி பண்ணினேன் அப்படி பண்ணினேன்னு. இதே ஒரு சிங்கம் வந்தது, வேற சேர்த்து முடிச்சுட்டேன். சுத்தத்துல உங்களுக்கு சிங்கத்தை தவிர என்ன வரும்? அசிங்கமா பேசுற சிங்கம் வந்துருச்சுண்டா, சரி என்னதான் பண்ண முடியும்? அப்ப விவகாரம் என்ன? அந்த தூக்கத்துல நீங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, உங்களை மறந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது விஷயம் இருந்தது. அந்த விஷயத்தை யாரு பார்த்தா? நீங்க பார்த்தீங்களா? கண்ண முடியுது எழுத முடி பார்த்தீங்களா? உங்களுக்கு தான் பக்கத்துல பேசுறதே கேட்கலையே, எப்படி காது கேட்டது? கண்ணை மூடிட்டு இருக்கேன், படுத்துட்டு இருக்கேன். நான் காசிக்கு போனா போல போனேன், அங்க கங்கையில குளிச்சேன், திரும்பி வந்தேன் அப்படிங்கிறேன். எங்க வந்து வீட்டை விட்டு நான் என் மாமிக்கு சிரிக்கிறான். எல்லா விவகாரம் இப்படி எல்லாம் என்ன சொப்பனம் இப்படி எல்லாம் உங்களுக்கு வருதா? அப்ப விவகாரம் என்னன்னு, இவகையெல்லாம் அறிந்தவர் யார்? நீங்க அறியல, நீங்க தான் தூங்கிக்கல. அப்ப இத அறிந்தவர் ஒருத்தர் இருக்க. அவர் யாருன்னு, நல்லது வந்தாலும் அறிகிறார், கெட்டது வந்தாலும் அறிகிறார். நாமே அறியலன்னு என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பிடிக்காதுன்னா கண்ணை முடிக்கிறோம். ரோட்ல பாருங்க, ஏதோ ஒண்ணு நல்லதா கண்ணை முடிக்கிறேன். அதே போலயே நல்லதா இருந்தா அப்படியே பாக்குறேன். சினிமா போஸ்டரா இருந்தா அப்படியே பாக்குறாங்க. அதே அசம்பிரஜாசமாதியே வந்துருச்சு அவருக்கு. அப்படி பாக்கலாம். எனக்கு பிடிச்சதுன்னா பாக்குறான், பிடிக்காதுன்னா வேற பக்கம் போற. இந்த பக்கமா பிடிக்காத என்ன பண்ண வேணும்னு இந்த பக்கம் பாக்குற போல வாய மூணு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்க போதில்ல, அந்த பக்கம் பாக்குறானே தவிர இந்த பக்கம் இவரை பார்க்க மாட்டேங்கிறான். ஏன்? உங்களுக்கு விருப்பம் இருக்கு, எதை பார்க்கணும் எதை பார்க்கப்படாதுன்னு விருப்பம் இருக்கு. ஆனா சொப்னத்துல அப்படியா? நல்ல வெட்டியும் பாக்குறேன், கெட்ட வெட்டியும் பாக்குறேன். அப்ப உங்களுக்கு சுவாதந்திரம் இல்லையோன்னு. அப்ப யாரு பார்த்தது? நானா இருந்தால் எனக்கு பிடித்ததை பார்த்திருப்பேன், பிடிக்காத பார்க்காமல் இருப்பேன். ஆனா பிடித்ததும் பிடிக்காதும் எது காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் அறிகிறேனே. அப்ப யாரு? நான் இல்ல அறிந்தது. யார பார்க்க உங்களுக்குள்ள இருக்க. அதான் அவருக்கு சாட்சின்னு. எப்ப சாட்சின்னு சொன்னேனோ, சாட்சியானவர் நடந்தது பாப்பாரே தவிர வேண்டியது பார்க்கிறவர் இல்ல. மனிதனானவன் வேண்டியது பார்ப்பா, மீதி விட்டுருவான். சில பேர் அவளுக்கு வேண்டியது இருக்கா அது வரைக்கும் இருப்பா, அதுக்கப்புறம் எழுந்து போயிட்டே இருப்பாரு. அப்ப என்ன, இவனுக்கு விருப்பு வெறுப்புகள் உண்டு. ஆனா அந்த சாட்சியா இருக்கிறவருக்கு விருப்பு வெறுப்பு இல்ல, எது இருந்தாலும் பார்க்கிறார். அப்ப என்ன, அறிபவர் அவர். அதான் சாட்சி சாஸ்தே கர்த்திரு பஸ்யன் கர்த்திரு பஸ்யன். யார் யார் என்னென்ன வேலை செய்யறாளோ எல்லாத்தையும் பார்க்கிறார். நீங்க என்ன பண்ணிருக்க என்ன பண்ணாலேங்கிறதுன்னு அவருக்கு தெரியும். உள்ளூர் உங்க மனசுல என்ன நடக்கிறதோ எல்லாமும் தெரியும். கம்பெனியில இன்கம் டாக்ஸ்க்கு ஒரு கணக்கு, லேபருக்கு ஒரு கணக்கு, தனக்கு ஒரு கணக்கு, 4-5 கணக்கு, பேங்க்ல காமிக்கிறதுக்கு ஒரு கணக்கு,
இத்தனை கணக்கு எழுதலாம், தனித்தனியா புத்தகம் வச்சுட்டு எழுதலாம். பரமாத்மாக்கு தெரியாத அந்த ஜாதகம் என்னென்ன பண்றாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு பாத்துக்கிறேன் விவகாரம் முழுக்க என்னென்ன நடக்கிறதுங்கிறது, யார் யாரு என்னென்ன கர்த்தாவோ என்னென்ன செய்கிறானோ. சந்தியாவந்தனம் பண்றேன்னா மந்திரத்தை சொல்லணும், ஆக்ஷன் மட்டும் பண்ணிடலாம். அங்கே வாங்க. அப்ப விவகாரம் என்னன்னு, எந்த விவகாரம் எதை பண்ணினாலும் அது பின்னால பார்த்துட்டு இருக்காரு. கர்த்திருஷான்ய பத்யன்னிஷான்யே கர்த்திருஷு அவாவா என்னென்ன செயல்களை பண்ணி கொண்டிருக்காளோ அதை பண்ணும் பொழுதே அங்கேயே பார்த்துட்டார். இதை எழுதி இன்னொரு நாள் வச்சுட்டு ஒண்ணும் கிடையாது. யாராவது என்ன பண்ணாலும் பார்த்தார், பார்த்ததை உங்க மனசுலயே எழுதிட்டார். இன்னொரு இடத்துல அதிருஷ்டம், அபூர்வம். நம்ம பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் நம்ம மனதிலேயே எழுதப்பட்டிருக்கு. இந்த மனது அப்படியே பரலோகம் போனதுன்னு அதுக்கு தகுந்ததான பலம் அங்கே வரும். இது வேற எங்கேயாவது நடக்குமா? இது அங்க வேற கம்ப்யூட்டர்ல எழுதி வச்சிருக்காரு சார், சர்வர்ல இருக்கு சார். அது ஒரு நாள் திடீர்னு அது கெட்டு போயிடுச்சு சார். விவகாரம் முழுக்க டீபக்கிங் என்னமோ சொல்றோம் பத்தில. ஏதாவது நடக்கிறத உங்க மனசுல நீங்க பண்ணினது முழுக்க மனசுல இருக்கிற எண்ணங்கள்லாம் அங்கெங்கே ஓடிவி பண்ணியாச்சு. அதுக்கு கரெக்டா என்ன பலம் வருமோ அந்த சமயத்துக்கு தானா பலத்தை கொடுக்கணும். இப்படி உள்ள ஒருத்தர் இருக்கார், கவனிச்சு பார்த்தா அவர் தான் சுவாமி பரமாத்மானர். தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிநீளே. இப்படி யார நினைத்த மாத்திரத்தினால் நம்ம சம்சாரத்துல வரக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் அழிந்து விடுகிறதோ அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன். இப்ப என்னாச்சு, சித்தி காலத்தில் நீங்க உயிரோட இருக்கும் பொழுது நீங்க பார்க்கிறதோ கேட்கிறதோ நடக்கிறதோ உட்கொள்கிறதோ தொடுகிறதோ அறிகிறதோ எல்லாமே அவரால். அது மட்டும் அவரால் மட்டுமில்ல, அவரும் உங்களை கவனிச்சுட்டு இருக்கார். பரமாத்மா எப்போதும் உங்களை விடலை. நம்ம நினைக்கிறோம் அவர் எங்கோ இந்த லோகத்துல இருக்கார், நான் எங்கோ சிந்தாடிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துவாரா, வருவாரா, அங்கிருந்து இங்க வர முடியுமா? ஜாகேவாள் பாடுறார், ககனமுனக்கும் இலக்கும் பகுதூரம் பணி நாடும். ஆகாசத்துல பூமிக்கு வரணும்னா ரொம்ப எட்டி இருக்கு, அதனால அவ்வளவு தூரம் போக முடியாது. என்ன டிரைவரோ ரொம்ப டிராபிக் ஜாஸ்தியா இருக்கிறோம் இந்த சமயத்துல, அப்புறம் போலாம் அப்படின்னு டிலே பண்ணிட்டாரோ தெரியலையே. என்ன சுவாமின்னு நகுமோமு கனவேதி அப்படிங்கிறாரோ இல்லையோ, அது மாதிரி அழகா ஏதாவது ஒண்ணு உண்டா? ஒண்ணு கிடையாது. இந்த மனசுக்குள்ளேயே இருக்க ஒவ்வொரு கணமும் உங்களை பிடிச்சுட்டு இருக்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு சித்தமா இருக்க. அறிகிறதோ போறதோ நடக்கிறதோ எல்லாம் பார்த்துட்டு இருக்க. நாம் உயிரோட இருக்கும் பொழுது பிறகு நமக்கு சாட்சியானது எல்லா விதமான கர்ம பலங்களையும் அழிக்கிறார். கடைசி தன்னிடத்தை சேர்த்து கொண்டு நமக்கு சம்சார துன்பம் இல்லாம பண்றார். அப்படிப்பட்ட அவருக்கு நம்ம வேற என்ன பண்ண முடியும்? நமஸ்காரம் தான் பண்ண முடியும். சர்வத்ர ஏகபத்யதி ஜிக்ரதி அதஹுந்தே பிரஷ்டாத்ரோதா புத்யதி நித்யாஹுரிமம்யம். யார் பார்க்கிறாரோ, யார் கேட்கிறாரோ, யார் அறிகிறாரோ அப்படின்னு யாரு சொல்றாரோ, சாட்சி அஸ்தே ஆஸ்தே கர்த்திரு பத்யன். மனிதர்கள் எதை செய்யும் பொழுது அதை பார்த்து கொண்டே யார் இருக்கிறாரோ அந்நே தம் சம்சாரம் ஹரிநீளே. அப்படிப்பட்டதான பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு 14வது ஸ்லோகம். அதற்கு பாத்தியன் கிருண்வன் ஆத்ரவிஜானன் ரசயந்தன் ஜிக்ரன் வித்ரன் ஜேவமிமம் ஜீவதயேத்தம் இத்யாத்மானம் யம் விதுரீகம் விஷயஜ்ஞம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிநீளே. பத்யம் ஸ்ருண்வன் அத்ர விஜானம் ரசயந்தன் ஜிக்ரன் விப்ரன் தேஹமிமம் ஜீவதயேத்தம் இதி ஆத்மானம் யம் விதுரீகம் விஷயஜ்ஞம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிநீளே. பகவத்கீதையில பத்யம் ஸ்ருண்வன் சுஸ்ருதன் ஜிக்ரன் உர்மிஷன் நிமிஷன் நபி. நீங்க பார்த்தாலோ கேட்டுட்டாலோ நடந்தாலோ போனாலோ வந்தாலோ உங்களுக்குள்ள அவர் இவரை கவனிச்சுட்டு இருக்க. இந்த ஒரு எண்ணம் நமக்கு கொஞ்சம் இருக்கணும். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பகவானே இங்கோ இருக்காருன்னு இல்ல, உங்க பக்கத்துல தான் இருக்க, உங்களுக்குள்ளதான் இருக்க. நமக்கு சகாயம் பண்ணலே நினைச்சிட்டு கேளுங்க, சகாயம் பண்ணிட்டு இருக்க. அத நம்மளால பெற முடியாதாம நாம திண்டாடுறோமே தவிர சகாயம் பண்ணிட்டே இருக்க. ஏன்னா இந்த உடலை உங்களுக்கு கொடுத்ததே அவர் தான். காமாதித்யபூதானி தாரயாம்யா மோஜசா உஷ்ணாமி சௌஷதி சர்வ சோமோ பூத்வா ரசாத்மகா.
முதல்ல பூமியை கொடுத்தார். அந்த பூமியை எடுத்துட்டாருன்னா நம்ம எங்கே போயிடுவோம்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நடுங்கி விடுங்க. ஒரு தரம் பூமி அசைஞ்சதுன்னா நம்ம எங்கே போவோம்? கேட்கவே இருக்கணும். எங்கேயாவது போக முடியுமா? எங்க இருக்கமோ ஜனங்கள் எல்லாரும் எந்த பக்கம் ஓடுவாங்க. ஆனா அந்த பகவான் பாருங்க, இந்த பசுபட்சியாதிகளுக்கெல்லாம் இன்னும் 4 மணி நேரத்துக்கு பின்னால வருதுன்னு அதை ஞாபகப்படுத்துறாங்க. பாத்தீங்க, அதுக்கு தெரியாது பாவம் எங்க ஓடுறதுன்னு. 4 மணி நேரத்துக்கு முன்னால இந்த பசுக்கள், நாய், பூனை அதுக்கெல்லாம் தெரியல. அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறதுன்னு மனுஷனுக்கு மட்டும் தெரியல. ஏன்னா எனக்கு தெரியல. ஆனா அது அப்படியே கேன்சல் பண்ண என்ன விவகாரம், நான் தான் இருக்கேன் பாத்துட்டேன்னா அப்படிங்கிறேன் கலைக்கு கடன் வரைக்கும். பட்சிகளுக்கு தெரியறதா? அந்த பட்சிகள்லாம் அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறதா? என்ன ஞானம், என்ன இது பகவான் எப்படி பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி லோகத்துல பத்தியன் சொன்னும் புருஷன் உண்மைடன் நிமிடம் நதி எதை பண்ணினாலும் அதற்குள்ள தான் இருந்து கொண்டு அந்த பகவான் காப்பாற்றி கொண்டிருக்கார். இது கொஞ்சம் நமக்கு தெரியணும். பகவான் எங்கோ இருக்கார் நினைக்காதீங்க, உமக்குள்ளேயே இருக்கார், உமக்கு பக்கத்திலேயே இருக்கார், உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கார். முதல்ல பூமியா இருந்திருக்கார். கிருஷ்ணா மிகவுதே சர்வா. அதோட மட்டுமில்ல, அங்கெங்க ஓஷத்துகளை கொடுத்திருக்கார், உட்கொள்ள ஆகாரம் கொடுத்திருக்கார். இது ஆகாரம் வளையலைன்னு வச்சுங்களேன், நிறைய காசு வச்சுன்னு என்ன பண்ணுவேன்? கட்டுக்கட்டா காசு வச்சிருக்கல, ஆகாரம் உட்கொள்றதுக்கு அரிசி இல்ல, அன்னம் இல்ல, என்ன பண்ணுவேன்? வேற ஒண்ணும் இல்லாதவங்க ஓட்டாத கஞ்சி போட்டு சாப்பிடுற இது சாப்பிடலாம் அது சாப்பிடலான்னு ஓடுறேல அத்தனையும் தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. அதோட மட்டும் இல்ல, அதை தயார் பண்றது அது உங்க உடம்புக்கு ஒத்துக்கணும். உட்கொண்டா உங்க உடம்புல அது போய் சேரணும் ரத்தமா. அதனால சோமு பூத்வார பத்மகா தன் சந்திரனா இருந்து கொண்டு சந்திரனுடைய கிரணங்கள் அது மேல விழுந்து அது உங்க சரீரத்துல ஒட்டக்கூடியதான சக்தியை தரும்படி பண்றாங்க. பூமி நிக்கிறதுக்காக காமாவிஷ்டித பூதானி தாரயாமியா போஜதா. பூமியாக ஒரு ஆதி வராக மூர்த்தியா இருந்துட்டு இந்த பூமியை சமுதிரத்துல மூழ்காம அப்படியே மேலேயே இருக்கும்படி காப்பாத்திட்டு இருக்க. 70 மாடி கட்டடம் கட்டுறாரே, அந்த 70வது மாடியில இவ்வளவு என்னென்ன பொருளை சேர்த்து வைக்கிறாரே, கொஞ்சம் விழுந்தா என்ன யோசனை பண்ணி பார்த்தீரா? யார் தூக்கிட்டு இருக்க? அத்தனையும் பகவான் தான். உங்களுக்கு ஆகாரம் யார் கொடுத்துட்டு இருக்கார்? பகவான் தான். உங்க சரீரம் அதை சாப்பிட்டா கெட்டு போகணும் அப்படியே இருக்கும்படி யார் பார்த்துட்டு இருக்கார்? அவர் தான். வைஸ்வானர்னா உள்ள பார்த்து நீங்க உட்கொண்ட பதார்த்தங்கள்லாம் கரெக்டா ஜீரணமாகும்படி ஜீரணமாய் சரீரத்துல வட்டணும், மறுபடியும் மீது உபயோகம் இல்லாத பதார்த்தங்கள் சரீரத்தை வெளியில போகணும். டாக்டர் சொல்றாரு, இந்த சிஸ்டத்துல ஏதாவது ஒண்ணு கெட்டு போனாலும் உங்க வாழ்க்கை அம்போங்கிறாங்க. மூத்திர விசர்ஜனமாக இருந்தாலும் வயிறு உப்பி போறது, 2 நாள் வெளிக்கு போறேன்னாலும் கஷ்டப்படுறான். மூச்சு கொஞ்சம் திணறிச்சுன்னா ஓடுறான் டாக்டர்கிட்ட, என்னதான் பண்றது, என்ன ஆச்சோ என்னமோ ஏதோ. இது ரெகுலரா இருக்கிறது கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் போனாலே நம்மளால தாங்க முடியலையே. அந்த டெம்பரேச்சர் 98.4 தவிர ஜாஸ்தியாகப்படுது கம்மியாகப்படுது. கொஞ்சம் கம்மியானாலும் முடியலைங்கிறான். இதை விட பிளட் பிரஷர் இருக்கலாம். இது தெரியவே தெரியாது பழைய நாள்ல. இப்பதான் மணிக்கணக்கா பாருங்கிறான். பழைய நாள் அந்த தாத்தாலாம் என்ன பண்ணிடல, ஏதோ பாப்பம் வரும், நம்ம ஒரு மாதிரி இருந்தா தலை எது சுத்துறதுன்னு படுத்துட்டு இருந்தா. இதை யார் சார் பாக்குற, யார் அது இன்னைக்குதானே அதுன்னு 1 டச் அப்படின்னு பிளட் பிரஷர் இது சுகர்னா பார்த்துட்டு இருக்கேன். எந்த டச் பண்ணினா வாழலாம், யாரு காப்பாத்தினா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பகவான் தான், அவர் தான் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, சர்வமும் நான் காப்பாத்து. நீங்க பார்த்தாலோ முகந்தாலோ உட்கார்ந்தாலோ எழுந்தாலோ ஒவ்வொரு டைமும் உங்க பக்கத்திலேயே என்ன பாருங்கப்பா. இந்த சரீரத்தை அவரை தான் தூக்கிட்டு இருக்காங்க. இது சின்ன வயசுல யாருக்கும் தெரியாது, 50 வயசு வரைக்கும் ஒன்னும் தெரியாது. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நாம தான் என்ன நடந்துட்டு இருக்கோம், நமக்கே சக்தி இருக்குது. 50 வயசாகி கொஞ்சம் உட்கார்ந்தா எழுதுக்கிற காலத்துல பாருங்க, ஏதாவது அவனை பிடிச்சுன்னு எழுதுக்கிறான், இல்ல பூமியை ஊனிந்து எழுதுக்கிறான். இப்ப எல்லாம் என்ன பண்றது, உட்கார்ந்தா தானே உட்கார்றதே இல்ல, டேபிள்லயே உட்காரா, இந்த சேர்லயே உட்கார வச்சா, கீழே உட்கார்ந்து சாப்பிடுறதுங்கிற விவகாரங்கள்லாம் போயிட்டு கேட்டா உட்கார்ந்தா எழுதுக்கிறது கட்டம்ங்கிறான். உங்க சரீரமே உங்களுக்கு பாரம் ஆயிடுது, வேற ஒண்ணும் நீங்க வெயிட்ட தூக்க வேண்டாம். டாக்டர் கிட்ட வெயிட்ட குறையணும். எப்படி குறைக்கிறது?
ஏதோ கத்தி எடுத்தது ஏதோ மாம்சத்தை ஒரு பாகத்தை கட் பண்ணி கீழே போட்டா போகும் போல இருக்கே தவிர என்ன நடந்தாலும் என்ன பண்ணாலும் ஒண்ணும் குறையறது இல்லை சார் அப்படின்னு ஏதோ குறையறதுங்கிறான். அடுத்த நாள் மறுபடியும் ஏதோ 2 ஸ்வீட் சாப்பிட்டான். ஏகோ விஷ்ணுமாக புதை ஏறிச்சுனேன். இது குறைஞ்சதோ எவ்வளவு சிரமப்பட்டதோ மறுபடியும் ஏறிச்சு. அப்ப என்ன உள்ளூர் இருந்து என்ன அவர் கவனிச்சிருந்தா உண்டே தவிர உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப விவகாரம் முழுக்க என்ன அப்படி ஜீவதயக்கம் உங்களை இந்த சரீரத்தை அகமேவ பஞ்சதா ஆத்மானம் பிரவிபஜ்ஜா இந்த பரிகிரகிய இரவு சரீரம் உத்தாபயாமி அப்படின்னு பிராணம் சொல்றது. கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் அதே போலயே புலன்கள் இவங்க எல்லாமே கையை காலை இவெல்லாம் நினைச்சதான் அகமே வைய தத்பானம் ஓட்டவே நான் தானே இந்த சரீரத்துக்குள்ள ஓட்டத்தி அப்படின்னு நினைச்சு ஒரு வீட்டுல அப்பா நினைக்கிறாரு நான் காசு கொண்டு வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டினா தானே இவெல்லாம் சௌக்கியமா இருக்காருன்னு நினைச்சாரு. அம்மா நினைச்சா அவர் காசு கொண்டு வர நான் சமைச்சு போட்டா தானே ஒரு 2 நாள் சமைக்கிறேன்னு இவங்க கதை என்ன சொல்லுங்க பாக்கலாம். எல்லாவற்றையும் நான் சரிப்படுத்தினா எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. அந்த வேலைக்கு காலம் எழுந்ததுன்னு அவர் பல் வளர்ச்சிருந்து வரத்துக்குள்ள கரெக்டா காஃபி வேண்டிய சூடுல இருக்கும். ரொம்ப கொதிக்க இருந்தது ஏன்னா இவருக்கு தாங்காத 2 நிமிஷம் ஏன் இவ்வளவு போடும் சூடா போட்டாரு. ரொம்ப சில்லுன்னு என்ன இப்படி சில்லுன்னு கொண்டு வந்துருக்கேன் இவருக்கு எவ்வளவு வேணுமோ தெரிஞ்சு கரெக்டா அந்த டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறான். அதை பார்த்து இந்த பேப்பர் இன்னும் வரலையா அதை கொண்டு வந்து கொடுக்கணும். என்ன எவ்வளவு பண்ற ஒவ்வொரு ஸ்திரீயும் எப்படி பண்றாங்கிறது கவனிக்கணும். எல்லோருக்கும் கவனிச்சுக்க. அந்த குழந்தை எழுந்துக்கிறப்பயே அழுதே எழுதுக்கிறது. என்ன ஹோம்ஒர்க் பண்ணல ஏண்டாப்பா ராத்திரியே சொல்லப்படாத நான் பண்ணி வச்சிருப்பேனே நம்ம அடிக்கிறாள காலம் எழுதுமே இல்ல பத்தில என்ன சரி கொடு நான் பண்றேன். எடிக்காவது ஒரு நாள் இதை கொஞ்சம் பண்ணி வைக்கும்போது கேட்டிருப்பாள் ஆசைக்காரங்க. கேட்டாங்கன்னா சொல்றா தெரியுமோ நான் எல்லாம் மறந்து போயிட்டேங்கிறேன். பொண்ணு இது தெரியாது நீ பார்த்து போட ஒண்ணும் பண்ணல. காப்பி கண்டு பேப்பர் படிக்கிறது 1.5 மணி நேரம். சந்தியாவந்தனால சந்தியா நீர் பண்ண வேண்டியதுதான் இவர் ஒண்ணும் கிடையாது. இப்படி நடக்கிறதுன்னு அந்த குழந்தைய பாத்துக்கிறார் அதை பாத்துக்கிறார். ஆனா கடைசியில் என்ன நினைச்சா இந்த வீடு ஒழுங்கா நடக்கணுமே ஏன்னா நான் தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த குழந்தை நினைக்கிறது ஏதோ கல்யாணம் இருக்கு அவ இருக்கான்னு நான் மொத்தம் இல்லைன்னா இந்த வீடுலயே சரியா இருக்காது பாருங்க எல்லாரும் சத்தியமா இருக்க மாட்டான் அப்படின்னு அந்த பையன் நினைச்சிட்டு இருக்கா. இதுல யாரு உண்மை என்ன ஒத்தனும் இல்ல. இவளை எல்லாரும் ஆட்டி வைக்கிறது பரமாத்மா. அதே போலயே நம்ம சரீரத்துல கண்ணு நினைச்சதான் நான் பார்க்கலன்னா இவனுடைய வாழ்க்கை விட்டு சீரழிஞ்சு விடும். கண்ணு தெரியாத போனா ரோட கிராஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம், வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருது. டிவி பாக்கணும்னா அவ பேசிட்டே இருப்பா. நம்ம பார்க்கலன்னா எப்படி இருக்கும் பார்த்தல. நம்ம நாட்டுல திருத்தராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியலையா, கல்யாணம் பண்றது காந்தாரி பார்த்தாலாம். எங்க ஆசைக்காரர் பார்க்காத கண்ணு நான் மட்டும் ஏன் பார்க்கணும் அங்கேயே கண்ணை மூடிட்டாலாம். இது போல ஒரு அது நடந்ததா இல்லையா காரதாரிய பார்த்தீரான்னு கேட்காதியும் அது வேற. ஆனா ஒண்ணு சொல்றேன் அந்த ஒரு எண்ணம் பார்த்தல அப்ப என்ன அதுதான் ரசிக்கணும். என்னைக்கும் ஏதோ நடந்ததுன்னு இல்ல. அவர் பார்க்கலன்னா நானும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் ஒரு வைராக்கியத்தோட நடந்ததான பெண்மணி இந்த ஊர்ல இருந்தாங்கிறத நம்ம கவனிக்க வேண்டாமா? அப்ப மனுஷனுக்கு கண்ணு இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் பார்த்தீரா. கண்ணு நினைச்சதுதான் நான் தான் ரொம்ப முக்கியம். காது தெரிஞ்சு ஆமா நீ ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல நான் கேட்கறேன்னு வச்சுங்களேன். அந்த மனுஷனுக்கு ஒரே சந்தேகம் யாரு எதை பேசினாலும் என்ன வயிறாரோன்னு நினைக்கிறோம். அதோடு மட்டுமல்ல அவன் என்ன லவுஸ்பீக்கர் மாதிரி இருந்தா பேசலாம். என்னடா அவனுக்கு தான் காது கேட்கறது மீதி பேருக்கு காது கேட்கறது. ஆனா விவகாரம் என்னங்க மீதி பேருக்கு என் மாதிரி கேட்கலன்னு நினைச்சுட்டு அவன் உறக்கா பேசுறான். அவன் உறக்க பேசுறாங்க எதிர்க்க இருக்கிறவன் உறக்க பேசணும். வீடு முழுக்க ஜலக்காவா இருக்கு என்ன பண்றது பாருங்க. விவகாரம் நீ எப்படி போனாலும் பரவாயில்ல காதுதான் வசதின்னு அவர் சொன்னார். என்னமா இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை மனுஷனுக்கு வாழ்க்கையில இல்ல. நாக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா வாழ்க்கை என்ன பிரயோஜனம் பாருங்க. அந்த வடையை கொண்டு வந்து அத மோர் குழம்புலையோ இல்ல தயிர் பச்சலையோ ஊற வச்சு அதை பாட்டா சாப்பிட்டா அப்படிங்கிறான். விவகாரம் முழுக்க எது சேர்க்கப்படாதோ சேர்க்கிறான். வடைய அது தயிர் பச்சலையில சேர்க்கப்படாதான். சேர்த்தா புத்திமான புத்தி வருமா. ஆனா சாப்பிடறது எல்லாரையும் நீங்க கவனிச்சு பாருங்க. மடை வச்சு அது மோர் பச்சல அந்த மோர் குழம்புலையோ அல்ல தயிர் பச்சலையோ முழுக்கி முக்கி நான் வச்சு சாப்பிடுறேன். என்னடா அது ஒரு டேஸ்ட் சார்ந்த எதுக்கு அது கம்பைன் செய்யணும் அது வேற சொல்லணும். அது வேற என்னோட கொடுக்கலன்னா மனுஷியாளுக்கு இது அதோட சேரடம் அடையல் தான் அவியல் இருக்கான்னு கேட்கறான்.
ஏன் சுவாமினர் அது ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம். ஒண்ணு ஞானம் வந்தா இன்னொன்னு நமக்கு ஞாபகமும் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வருது. அப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில எது முக்கியம்? நாக்கு தான் முக்கியம் அப்படிங்கிறதான். இப்படி ஒவ்வொரு புலனும் தானா வசதி தான் தான் வசதி அப்படின்னு சண்டை போட்டு என்ன பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் வைக்கலாமா? டெஸ்ட் வச்சா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. யார் வசதின்னு ஒரு லாயரையும் ஒரு கார்ட் அக்கௌண்டையும் ஒரு ஆர்டிஸ்டையும் எப்படி வைக்க முடியும்? அவாவா துறையில வசதி. இவனுக்கு அது தெரியாது, அவனுக்கு இது தெரியாது. எப்படி சார் சொல்வேன்? கண்ணு பார்க்க தெரியுமே தவிர கேட்க தெரியாது, காலுக்கு கேட்க தெரியுமே தவிர சுவைக்க தெரியாது. இவளை எப்படி யார் வசதின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்தா நம்மளால முடியாது. பெட்டர் என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்மளை பழக்கத்தான பிரம்மதேவர்கிட்ட போவோம்னு நினைச்சோம். சார் இதுக்கு மட்டும் எல்லாம் ஒத்துண்டா நமக்குள்ள சண்டை வந்தா பொருட்கள் நீ வசதியான வசதியா. மூணாவது மனுஷன் எல்லாரும் இஷ்டப்படுறான். அதான் கூடாது. தர்மபுத்திரர் துரியோதன கதர்வ ராஜா அழைச்சுன்னு போயிட்டார். பீமசேனர் கூப்பிட்டார். போய் சண்டை போட்டு கதர்வராஜாவோட சண்டை போட்டு துரியோதன விழுவிச்சு கொண்டு வந்தார். பீமசேனர் சொன்னார், பைத்திய பிடிச்சதா அவனுக்கு என்ன சொன்னார்? நாம பண்ண வேண்டியது கந்தர்வனே பண்ணிருக்கார். நமக்கு பிடிக்காத விவகாரத்தை கந்தர்வனே பண்ணிருக்கார். அவன் ஜெயில போட்டா வேண்டுமே நம்மையும் கொண்டு வர சொல்றார். அப்ப சொல்ற பாருப்பா, நமக்கும் பாண்டவாளுக்கும் சண்டை வரும் பொழுது சதா வயம் பஞ்ச, நம்ம 5 பேர் அவ 100 பேர். எப்ப நமக்குள்ள இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வரும் பொழுது, வெளியில இருக்கும் வரும் பொழுது வயம் பஞ்சோத்தரம் சதம், நம்ம எல்லாரும் சேர்ந்து 105 பேர் பத்திரம். ஏன்னா வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டைய வெளியில வரப்படாது. வீட்டுக்குள்ள கோக்கியமா இருக்கலாம். மாமி எனக்கு எங்க ஆத்துக்காரருக்கு கால பிறகு சண்டைன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணும்? மாமி உள்ள போகணும். இன்னொருத்தருக்கு நம்ம வீட்டு விஷயம் தெரியப்படாது. கஷ்டமா இருந்தா யார்கிட்ட சொல்லுதா? பகவான் இருக்கார், அவர்கிட்ட சொல்லுவா. இல்ல என்ன குருகிட்ட சொல்லுவா. வேற யார்கிட்டையும் சொல்லப்படாது. சொன்னா என்ன ஆகும் தெரியுமோ? நான் இதை எடுத்துட்டு அவன் இன்னொரு நாள் உங்க மேலே உங்க காலத்துல இப்படித்தானே அப்படிப்பா. அதனால வீட்டு விஷயம் சொல்லப்படாது. அதனால இவ என்ன தெரியாம இன்னொருத்தர் மனுஷன் அப்பா அவனால அவர்கிட்ட போனாலாம் ஒத்துண்டா. அவர் பார்த்தா தர்ம சங்கடம் தான் மாட்டிட்டார். அவர் குழந்தைகளுக்குள்ள நீ வசதி நான் தாழ்த்தின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், இவனுக்கும் கோபம் வரும், அவனுக்கும் கோபம். நான் வசதியோ இல்லையோ நான் உன்னை கவனிச்சுக்க மாட்டேன் பாரு, என்ன அன்னைக்கு வெற்றியோ இல்லையோ நான் கவனிக்க மாட்டேன் பாரு. 2 பேரும் சேர்ந்து அப்பா வயவான் என்ன பண்ணினா குழந்தைகளுக்குள்ள சண்டை வந்தால் அப்பா எப்படி டீல் பண்ணணும் ஸ்ருதி சொல்றது. என்ன பண்ண? ஏன்னப்பா என்ன கேக்குறீங்க, நீங்களே டிசைட் பண்ணீங்க, அது தானா தெரியும். என்னன்னு இந்த சரீரத்தை விட்டு யார கலந்தேனா இந்த சரீரம் பாபிஷ்டமா ஆகிறதோ, பாபிஷ்டம தரம் இவதிருஷ்யதே வேதம் சொல்லிட்டப்போ இந்த சரீரத்தை விட்டு யார கலந்தினா அந்த சரீரம் வேஸ்டா போயிடுமோ. இப்ப என்ன தெரியுமா? நான் எல்லாத்த விட இந்த கண்ணு தானே கர்வம் முதல்ல ஜாஸ்தியா இருந்தது. நான் முதல்ல போறேங்க போயிட்டோங்க பார்த்தார். 1 வருஷம் வெளியில போய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கண்ணு உங்களை சரீரத்துக்குள்ள வந்துதான். பக்கத்துல இருக்கிறவாள்லாம் கேட்டதான், சுவாமினா எப்படி இருந்தது? நான் போன பிறகு முதல்ல கஷ்டமா தான் இருந்தது. கண்ணுமே தெரிஞ்சு எல்லாரும் ஹெல்ப் ஆரம்பிச்சுட்டார். சார் உங்களுக்கு இது பார்க்க தெரியாது, நான் கொடுக்குறேன். பார்க்க தெரியாது, நான் இது பண்றேன். எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஊர்ல இருக்கிறாலும் ஒன்னும் அப்படி கஷ்டமா வாழ்க்கை ஒண்ணும் தெரியல. டிவி பார்த்த வாட்டா என்ன நினைக்கிறான் எல்லாம் பார்த்தது. ஒரு ப்ரோக்ராம் நன்னா இல்லைன்னா என்ன 4 மணி நேரம் பார்த்து என்ன பார்த்த பிறகு தானே நன்னா இல்லைன்னு தெரியுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கான் சார் வாரம் முழுக்க. அதனால ஒன்னும் பார்த்து ஒன்னும் பிரயோஜனம் போயிட்டு வந்தாரு. சரி பார்த்துதான் நம்ம பிரயோஜனம் தீர்மானம் ஆயிட்டு காது போச்சு. 1 வருஷம் அனுபவம் வந்தது. கேட்டாலாம் என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் நான் நிறைய இதெல்லாம் காதுல கேட்கல. நம்மளும் ஸ்தோத்திரம் பண்றது யாருமே கிடையாது உலகத்துல. மேக்சிமம் என்ன பண்றா நம்மள வைக்கிறதா வையறா, அனாவசியமான கமெண்ட் கொடுக்குறா. அதுல காதுல விடாத வரைக்கும் சேவம் போவாது. ஒன்னா அப்படி ஒண்ணு வீட்டு போயிட்ட போங்க அப்படின்ட்டு நாக்கு அதை போய் கேட்டதா என்ன செய்த ஏதோ அப்பப்ப நமக்கு ஏதோ சரியா விழுது. பை ஆக்சிடென்ட் நன்னா வராது. ஆத்துல விவகாரங்கள் என்ன இன்னைக்கு நல்ல முன்கழமை அமைஞ்சிருக்குன்னு பை ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு நாளைக்கு பாருங்க டெய்லி ஏதோ குத்தம் சொல்றேன். இன்னைக்கு உப்பு ஜாஸ்தி, அன்னைக்கு காரக்குறைகள், கொஞ்சம் ஒரு கல் உப்பு இருக்கணும். இவன் எவ்வளவு அவ்வளவு அழகா பாக்க தீவ பாக்கமா இவா ஏதோ சொல்லாம குத்தம் சொல்லாம சாப்பிடணும்னு இல்ல பாத்தீங்களா. விவகாரம் என்ன நாட்டு தெரியல, ஏதோ உள்ள போயிட்டே இருக்கு சார். விவகாரம் முழுக்க போக மாட்டேன்.
இப்படி ஒவ்வொரு புலனும் தான் வசத்தையிலேயே அறிந்தாச்சு. கடைசியில இந்த பிராணம் சொல்லிட்டான், சரி முக்கிய பிராணம் நான் வேணா கிளம்பட்ட மாதிரி தான் வேணா கிளம்புங்க. அவர் கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணினது என்ன ஆச்சுன்னு கண்ணு காது மூக்கு நாக்கு தோலை எல்லாமே தன்னுடைய இடத்துல தடம் படுறது. எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு மரண வேதனை வர ஆரம்பிச்சது. ஓடி வந்து சொல்லத்தே பிராணம் வந்து பிராணம் ஸ்தோத்திரம் பண்ண துவம் பிரம்மா துவம் விஷ்ணு துவம் இந்திரா துவம் விஸ்வதோ முகா நீங்கெல்லாம் என்ன காப்பாத்துங்கோ, விடாதுங்கோ, சரீரத்துக்கு மோத்கிரமி சரீரத்துக்கு போகாதீங்கோ, நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப அந்த பிராணம் கேட்டதா, சரி நீங்க எல்லாம் ஒத்துங்க, அப்ப நீங்க எனக்கு கப்பம் கட்டு போங்க. ஒரு மனுஷன் அன்னம் எனக்கு அன்னம் என்ன, எனக்கு வாசம் என்னன்னு நாங்க எதை உட்கொண்டாலும் நான் உங்களுக்கு கொடுத்துறோம். கண்ணு பார்த்தா பிராணனுக்கு, காது கேட்டா பிராணனுக்கு, அதே மாதிரி எல்லாம் உங்களுக்காக கொடுத்துடுறேன். ஆகையால் தான் நீங்க என்ன சொல்றேன், நான் பார்த்தேன். இந்த நான்கிறது யார, உள்ள இருக்கிற ஆத்மா. இந்த முக்கிய பிராணனை குடிச்சிட்டு இருக்கிற ஆத்மாவுக்கு நான் பார்த்தேன், நான் கேட்கிறேன் அப்படின்னு. சரி எனக்கு வஸ்திரம் என்னன்னு, சாப்பிடறதுக்கு முன்னாலையும் சாப்பிட்ட பிறகும் ஆசமனம் பண்ணணும். அதான் தரும். ஒவ்வொரு நாளும் உட்கொள்றதுக்கு முன்னால் ஒரு ஆசமனம், உட்கொண்ட பிறகு ஒரு ஆசமனம் பண்ணணும். இப்படி உள்ளூர ஒரு ஆத்மா இருக்காரு பார்த்தீங்களா, அவரே நான் என்று யார் நினைக்கிறானோ அவன் அப்படின்னர். பத்தியன் சுருண்மன் அத்திரவிஜானன் பத்தியர் பார்த்து கொண்டோ, சுருண்மன் கேட்டுக்கொண்டோ, அத்திரவிஜானன் அறிந்து கொண்டோ, ரசயன் சுவைத்துக் கொண்டோ, என் திறன் மறந்து கொண்டோ, பிப்ரமம் இந்த சரீரத்தை தூக்கி கொண்டோ, ஜீவதேகம் இப்படி அல்லவா நம்மள உயிரோட இருக்கும்படி பண்றாங்க. இதுல ஏதாவது ஒரு ஃபேக்கல்டி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா. உலகத்துல கண் இல்லாதவன் படுற கஷ்டம், காது இல்லாதவன் படுற கஷ்டம், எல்லாமும் ஒழுங்கா இருந்தாலும் உட்கார்ந்து எழுத முடியாதவன். 2 கையால ஊறி எழுதுனா ஊறி இருக்கிற காலத்துல விரல் மடங்கி போச்சு. அந்த விரல் மடங்கிறதுக்கு அவர் ஒரு மாசம் கஷ்டப்பட்டார். ஏன் ஊறி டக்கர் ஊறினேனோ அது எட்டக்கடையா மாட்டிட்டு எடுத்தார், கை வலிக்கிறது இல்லை. அப்ப விவகாரம் முழுக்க எல்லாத்தையும் உள்ளூர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. இத்தியாத்மானம் எம் விதுரீஜம் விடயஜம் இப்படிப்பட்டதான ஆத்மாவை எப்படி எம் விதுகு ஈசம் விடயஜம் அவர்தான் பரமாத்மா, பரம்பொருள். உங்க இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்கார். எங்க இருக்கார்? நமக்குள்ள இருக்கார். ஈஸ்வர ரூபமா ஈஸ்வரங்கிற பேரோட அவர் இருக்கார். பத்தியமே யோகம் ஐஸ்வரம். என்னுடைய பிரபு சக்தி பாரப்பா. எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் நான் இருக்கேன். எல்லோருக்கும் சப்போர்ட் ஆகும். அந்த டேபிளுக்கு மேல புத்தகம் இருந்ததுன்னா டேபிள் தானே புத்தகம் சப்போர்ட். ஆனா என்னடா இது ரிவர்ஸா, நான் அவைகளுக்குள்ள இருக்கேன், ஆனா நான் தான் சப்போர்ட். இந்த சப்போர்ட்ங்கிறது கீழே தான் இருக்கணும், மேலதான் இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. இந்த புத்தகத்துக்கு சப்போர்ட்னா டேபிள், இந்த ஃபேனுக்கு சப்போர்ட் மேல இருக்கிற கவர், இந்த செவத்துல இருக்கிற ஃபேனுக்கு என்ன சைட்ல இருக்கிற சப்போர்ட். சப்போர்ட் கீழே தான் இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. அதான் சொல்றார் எல்லாத்துக்கும் நான் தாங்கிற. சர்வபூதமாத்மானம் சர்வபூதானி ஆத்மனே சம்பத்தியன் ஆத்மயாதீவை ஸ்வராஜ்யம் அதிகச்சதி மனுஷர். எல்லோருடைய இதயத்தில் இருக்கக்கூடியதான பெருமாளை நாம் பார்த்து அவர்தான் எல்லோருக்கும் அதிபதியாக இருக்கார் என்று எல்லாரையும் தாங்குபவர் அவர் என்று நினைத்தோமையான அவர்தான் ஆத்மயாதி, சோமயாதி இல்ல. சோமயோகம் பண்ணினா சோமயாதி, ஆத்மாவை அறிந்தவர் ஆத்மயாதி. அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான பதார்த்தம். ஆகையால் ஆத்மானம் விதுரீஜம் விஷயஜம் தம் இப்படி அறிஞ்சலையானால், அந்த மகாவிஷ்ணு அறிஞ்சலையானால் அவர் பாதத்தில் ஒரு துளசியை போட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருடைய நாமாவை சொல்லி, அப்பா நீ எனக்கு தெரியும்படி பாரப்பா, நான் பார்க்க முடியாது, உன் அருள் இருந்தா தான் நான் பார்க்க முடியும். அர்ஜுனன் உங்களுடைய சொரூபத்தை பார்க்கணுமே. அவர் என்ன சொல்ற தெரியுமா, நான் தரேன் திவ்யம் ததாமி தே சக்ஷு. என்ன கருணை பாருங்க. பார்க்கணும் நினைச்ச உமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு பார்க்கல, நீ பார்க்கணும் நினைச்சோ இல்லையா கொடுத்த கண்ண கொடுத்த, அதனால அவர் பார்த்தார். அதோட மட்டும் இல்ல, உனக்கு வெறுமன என் உருவத்தை பார்க்கறது மட்டும் இல்ல, ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம், இந்த புத்தியும் உனக்கு கொடுக்கிறேன். எதனால நீ என்ன அறிந்தாயோ அந்த பகவானுடைய கருணையை பார்க்கணும்.
அவருடைய உருவத்தை மட்டும் நீங்க பாக்குறது இல்ல, அவருடைய ஸ்வரூபத்தை அறியறேன். ஸ்வரூபத்தை அறியறதோட மோட்சமும் வருது. ஆகையால் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு செயல், வெறும் நாமாவை சொல்லக்கூடியதான செயல், அவரை பத்தி கேட்கக்கூடியதான ஒரு வேதாந்தத்தை காதார கேட்கறத இது எங்கே உயர்ந்ததான ஒரு பலத்தை நம்ம கொடுக்கறதா. ஆத்மானம் எம் இதுரீகம் விஷயம் தம் சம்சாரம் ஹரிவீரே அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது ஜாகிரத்யா ஸ்தூல பதார்த்தாம் அதமாயாம் திருஷ்ட்வா ஸ்வப்னே அதாபி சுஷுப்தம் சுகநித்ராம் இத்யாத்மானம் வித்யமுதாஸ்தே சதுரியே தம் சம்சாரத்வம் சவிநாசம் ஹரிமீடே. மாண்டூக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்தான் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமான உபனிஷத்தான். அதுல பகவானை பத்தி பேசவே இல்லையா, உங்களை பத்தி தான் பேசுறது. ஓங்காரத்தை பேசுறது உங்களை பத்தி பேசுறது. நீங்க மூச்சுட்டா என்ன பண்றேன், சொப்னம் வந்தா என்ன பண்றேன், தூங்கும் பொழுது என்ன பண்றேன். நான் தூங்கினேன், நீங்க தான் தூங்கி போயிட்டீங்க. நான் தூங்கினேன் எப்படி சொல்றேன்? நீங்க தூங்கி போடுவது நான் தூங்கினேன் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி சொல்றேன்? இந்த மூணு நிலையும் யார் உள்ள இருக்க, சொப்னத்தை யார் பார்க்கிறார், இப்படிங்கிற விவகாரங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் பகவானால் தான் நடக்கிறது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி இருக்கு அந்த உபரிடத்துல. அதை சொல்ற ஜாகிரத்யா ஸ்தூல பதார்த்தான, ஜாகிரத் முடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்தூலமான பொருள்களை பார்த்து கொண்டு ஸ்வப்னத்துல மாயாம் திருஷ்வா ஸ்வப்னே, ஸ்வப்னத்துல மாயைய பார்த்து, அது என்ன மாயையோ தெரியல, எது பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறதோ சொப்னத்துல அங்கே வரும். உயிரோடு இருக்கிறதான் பார்க்க முடியும், போனவாள்லாம் சொப்னத்துல வரா இருப்பாங்க. அது காலம் இருந்து ஒரு கவலை, சார் சொப்னத்துல யாரோ வந்தா சார், அவர் போயிட்டார் சார், 10 வருஷத்துக்கு முன்னால போயிட்டார். அப்ப என்ன அர்த்தம், என்ன அழைத்து போக வந்திருக்காராங்க, உங்களை அழைத்து போறதுக்கு அவர் வரமா வரலாம். போனவா சொப்னத்துல வந்தா நல்லதா கெட்டதா பெரிய கவலை இருக்கு. சரி, பிறக்காதவா வந்தா எப்படி என்ன தெரியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இவ்வளவு பார்த்துருக்கேன் வந்திருக்கிறதுக்கு ஏன் வந்தா, அவளுக்கு ஏதோ இஷ்டம் இருக்கே வந்தா பாருங்க. இப்ப என்னத்தான் பண்றது இல்ல, கோயில் போய் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, வேற என்னத்தான் பண்றது. மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான சந்தேகம் இது அது தெரியலையே, ஒன்னும் ஆகாது. மாயன்னு மாயாந்திரா அதாபி சுஷுப்தம் சுகநித்ரா, ஆனந்தமா தூக்குறாங்க எல்லாத்தையும் மறந்து. இது ஆத்மானம் வித்யமுதாஸ்தே இருந்து கொண்டு அப்படியே அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து தனியா இருக்கானே துரியே தம் சம்சாரம் ஹரிநீடே அப்படின்னு துரியனை பாரு, மூணுக்கு அப்பாற்பட்டவனை பாரு அப்படின்னு மாண்டூக்கிய சாரத்தை ஒரு ஸ்லோகம் சொல்ற. இந்த பிரகரணத்துல ஆச்சாரியார் ஒவ்வொரு உபநிஷத்துலையும் என்னென்ன இருக்கோ, என்னென்ன கதை இருக்கோ, அதே போலயே விசேஷமாக புராணங்கள்ல என்ன இருக்கோ அத்தனையும் சேர்த்து அழகா கோர்வையாக நம்ம கொடுத்திருக்க. இத அடுத்த சனிக்கிழமை